இந்த சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு 2 அல்லது 3 உள்ளிப்பல், அடுத்தது ஒரு தக்காளி பழம், கொஞ்சம் மாங்காய், அடுத்தது ஒரு 10-15 சின்ன வெங்காயம், சிவப்பு மிளகாய், காஞ்ச மிளகாய், இதில் வந்து ஒரு 6-7 மிளகாய் எடுத்துருக்கேன். உங்களுக்கு உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போடலாம். அடுத்தது கொஞ்சம் புளி கரைச்சி வச்சுருக்கிறேன். மாங்காய் போடுறோம், புளிச்சு தாண்ட சம்பலுக்கு தேவையான புளி இருந்ததுண்டா இந்த பழப்புளி விட தேவையில்லை. அப்படி புளி காணாட்டிக்கு தான் நீங்கள் பழப்புளியை சேர்க்கணும். முதல்ல இந்த சித்தல் மிளகாயை உப்பு போட்டு அதோட உள்ளியும் சேர்த்து நல்லா அடிக்கணும். உள்ளி போட்டிங்களா இஞ்சி போட தேவையில்லை. இஞ்சி போட்டிங்களா உள்ளி போடக்கூடாது. ஏனெண்டா இஞ்சியும் உள்ளியும் சேரேக்க வேறு ஒரு வாசம் வரும். தனியாக இஞ்சி போடைக்க அது ஒரு வாசமாக இருக்கும், தனியாக உள்ளி போடைக்க அது ஒரு வாசமாக இருக்கும். உங்களுக்கு எது பிடிக்குமோ நீங்கள் செய்து பாருங்க. உப்பு ஒரு தேக்கரண்டி உப்பு போடுறேன், பார்த்து போடலாம். முதல்ல இந்த உள்ளி செத்தல் மிளகாயை நல்லா அடிக்கணும். இது சட்னி எண்டபடியாக இது பெரிய பிரச்சனை வராது. உங்களுக்கு எல்லா பொருட்களையும் போட்டு நீங்கள் அடிக்கலாம். இப்போ இந்த மிளகாயை அடிச்சிட்டேன். அதுக்கு பிறகு இந்த மாங்காயையும் வெங்காயத்தையும் போட்டு அடிக்கிறேன். வெங்காயம் ஓகே, இதை போட்டு முதல்ல ஒருக்கா நல்லா அடிக்கலாம். அதுக்கு பிறகு தக்காளி பழம். ஊரில் நாங்கள் தக்காளி பழம் சேர்க்கிறதில்ல, ஆனால் நான் லண்டனுக்கு வந்த பிறகு தக்காளி பழம் சேர்ப்பேன். தக்காளி பழம் எனக்கு பிடிக்கும். சில பேர் வந்து தக்காளி பழம் சாப்பிட்ற மாட்டினா, அப்படியானாக்கள் இந்த தக்காளி பழத்தை விட்டுட்டு நீங்கள் நார்மலாக சம்பளை அரைச்சி கொள்ளலாம். இந்த தக்காளி பழத்தை சேர்க்கும்போது நல்ல சூப்பராக இருக்கும். இந்த ஊரங்களை ஒருக்கா வலித்து விட்டுட்டு தேங்காய் பூவையும் சேர்த்து போட்டு அடிக்கலாம். தேங்காய் ஒரு பாதி தேங்காய் எடுத்து துருவி வச்சிருக்கிறேன், அதையும் இதுக்குள்ளே சேர்க்கிறேன். எங்களுக்கு குளிர்காலம் மண்டபடியாக இதுக்குள்ளே பச்சை தண்ணி விட்டோம்னு சொன்னால், அதாவது குளிர் தண்ணி விட்டோம்னு சொன்னால் சம்பல் வந்து உறைஞ்சி போயிடும். அதனால் லைட்டான வார்ம் வாட்டர் விடணும், அதாவது மெல்லிய இளஞ்சுடு தண்ணி விட்டால் தான் சம்பல் நல்லா வரும். கேத்துலேருந்து இது வந்து சுடு தண்ணியாக இருக்குது, சரியான சுடு தண்ணியாக இருக்குது. நல்ல கொதி தண்ணியும் விடக்கூடாது, நல்ல பச்சை தண்ணியும் விடக்கூடாது. இது கொஞ்சம் சூடாக இருக்கிறதபடியால் இதுக்குள்ளே கொஞ்சம் குளிர் தண்ணி சேர்க்கிறேன். நீங்கள் கையை வச்சு பார்த்தா தெரியும் சுடுதா குளிருதாண்டு. கை வைக்கிற அளவு சூடு இருந்தால் போதும், கை வைக்கிற அளவு சூடு இருந்தால் போதும். கொஞ்சம் தண்ணி விட்டு இதை நல்லா அடிக்கணும். அதுதான் சட்னி. இதுக்குள்ள நீங்கள் கருவேப்பிலை வேணுமெண்டா சேர்த்து போட்டு அடிக்கலாம். நான் தாளித்து தான் போட போகிறேன், அதனால் கருவேப்பிலை சேர்க்கல. இப்போ ஒரு கால் திறந்து பார்க்கலாம். உரைப்பு உப்பு புளி எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு திரும்பவும் நாங்கள் சேர்த்து கொள்ளலாம். ஓகே, உரைப்பு எப்படி இருக்குதுன்னு முதல்ல பார்க்கணும். நாங்கள் போட்ட மிளகாயின் அளவு காணாட்டிக்கு திரும்பவும் போடணும். கொஞ்சம் மிளகாய் போடலாம், கொஞ்சம் புளி விடலாம். சம்பல் உப்பு புளி தூள் காணாட்டுக்கு எப்படி போடலாம்ன்றதை நாங்கள் பார்த்துக்கொள்ளணும். நான் இப்போ வந்து அறுவல் நொறுவல் மிளகாய்த்தூள் கொஞ்சம் சேர்க்கிறேன். உரைப்பு காணாமல் இருக்கிறதால கொஞ்சம் அறுவல் நொறுவல் மிளகாய்த்தூள். அறுவல் நொறுவல் மிளகாய்த்தூள் இல்லையண்டா நீங்கள் மிளகாய் கூட திரும்ப சேர்த்துக்கொள்ளலாம். நான் வந்து ஒரு தேக்கரண்டி போட்டிருக்கிறேன். அதோட நாங்கள் போட்ட மாங்காயும் காணாது, புளி தன்மையும் காணாது, அதனால் கொஞ்சம் புளியையும் சேர்க்கிறேன். மிச்ச புளியை வச்சோம்னு சொன்னால் நாங்கள் கறிக்கு யூஸ் பண்ணலாம், சாம்பாருக்கு கறிக்கு யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கு இட்லிக்கு சட்னி மட்டும்தான் செய்ய போகிறேன். இப்போ மூடியை போட்டுட்டு திரும்ப நல்லா அடிக்கணும். அடிக்கும்போது பறக்கும், அதனால் ஒரு டவலை போட்டுட்டு நான் அடிக்கிறேன். சூப்பர்.
இட்லிக்கான சட்னி. இதை நாங்கள் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. வாவ், வெரி நைஸ். இப்போ நாங்கள் அரைச்ச சட்னியை இட்லிக்கான சட்னி. இப்போ நாங்கள் சட்னிக்கு தாளிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்துருக்கேன். அதுக்குள்ளே கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்க்கிறேன். ஓகே, கொஞ்சம் நல்லெண்ணெய், கொஞ்சம் வெங்காயம் போடலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கடுகு. எங்கே சூடாகுது, கடுகு வெடித்து கொண்டு இருக்கேக்கிலேயே அதுக்குள்ளே ஒரு 2-3 மிளகாய், கொஞ்சம் சீரகம் போட்ட உடனே கொஞ்சம் கருவேப்பிலை, நம்ம ஒரு கருவேப்பிலை. ஓகே, கருவேப்பிலை போடக்கல பறக்கும், அதனால் அடுப்பெல்லாம் மெத்தாயிடும். கருவேப்பிலை நீங்கள் விருப்பப்பட்டால் வெங்காயம் போடலாம். வெங்காயம் இம்பார்ட்டன் இல்லை, ஆனால் நான் கொஞ்சம் போடுறேன். இந்த சட்னி வந்து இடையில் கடிப்படணும், அதுக்காண்டி போடுறேன்.